எடுங்க எடுங்க அதை யார் எடுத்தாங்க ஒன்றும் சார். அன்பு சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் பேல் போடுறாரு. நம்ம மொத்த சேல்ஸுக்கு வெளியில் போகிறது போதை போட்டு போட்டுக்கிறாரு பேல். நம்மளுக்கு கடல் சட்டை ஹோல்சேல் ரேட் வேணும்னா இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம எஸ்எம் ஸ்டிக்ஸ் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேல் ரேட்டில் சட்டை கிடைக்கும். ஏன்னா சட்டை பார்த்திங்கன்னா பிரமாதமாக நம்ம பேல் போட்டு ஒரு பத்திரமா அனுப்பி விட்ருவாங்க. இது ஓனர் தான் அவர் போட்டுக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு எப்படி நம்ம சட்டை இருக்குது என்ன பாருங்கள். சட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஹோல்சேல் ரேட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க, ரீட்டில் கிடையாது. அது ஹோல்சேல் எத்தனை சட்டை வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் எல்லா பக்கம் அது போயிட்டுருக்குது. சட்டையெல்லாம் பாருங்கள், மொத்தம் ஒரு கடல். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஹோல்சேல் ரேட்டில் தான் சட்டை கிடைக்கும். மொத்தம் கம்மி ரேட்டு தான். மொத்தம் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்க சொந்தங்களே, நீங்கள் வாங்க. ஒரு பேலு போட்டு இதான் பேலு இப்படி தான் நம்மளுக்கு சட்டை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டை அடிபடாது. அப்படி நீட்டாக போட்டு நீட்டாக நம்ம அட்ரஸுக்கு எழுதி அனுப்பிடுவாங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுவாங்க. பேலு நம்ம ஒரு சட்டை 2 சட்டைக்கெல்லாம் இது கூப்பிட்றாதீங்க. ஒரு 1000 சட்டை ஒரு பல்க் எடுக்கணும். நம்ம கடை வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கேயே எடுத்துக்கலாம். வாங்க, கம்மி ரேட் எடுத்துக்கலாம். பேல் பாரு எவ்வளோ சேஃப்டியாக போட்டிருக்குறாங்கன்னு அதை பாருங்கள். எவ்வளோ சேஃப்டியாக போட்டு நம்மளுக்கு எல்லாம் ஆளுங்க வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க பாருங்கள். ஒரு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. சேஃப்டியாக போட்டு நம்மளுக்கு பேல் போட்டு ஒட்டி நம்ம அட்ரஸுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம அங்கே வாங்கிக்கணும். ஒரு சட்டை அடிப்படாத அளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக வருங்க. வாங்க, மொத்த சேல்ஸ் வேணும்னா எஸ்எம் ஸ்டிக்ஸ் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நடக்குது. முருகேசன் இருக்கிறாரு பாருங்கள். வருஷம் இன்றைக்கி புது கணக்கு போட்டு ரிசர்வ் பண்ண போகிறாங்க. பேர் போட்டாங்க. இப்போ இதை பாருங்கள், பேல் போட்டுருக்கிறாரு ஓனரு. பேல் போட்டு நம்ம அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துரு. ஏன்னா மொத்த சட்டை மட்டும் தான் வியாபாரங்க, சின்ன சட்டை மொத்தம். வாங்க, எஸ்எம் ஸ்டிக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. நீ மட்டும் நீ முன்னாடி வா. நீங்க ஒரு ரைட். வணக்கம் சொந்தங்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா மிகப்பெரிய கடல்னு என்ன கடலில் தண்ணி காணும்னு நினைக்காதீங்க. இப்போ சட்டை ஹோல்சேல் ரேட்டு. இது இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டை 2 சட்டைக்கு ஆர்டர் பண்ணிடாதீங்க. ஃபுல் சட்டு பல்காக வேணும்னா எஸ்எம் ஸ்டிக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா இது ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் தகவல் வேணும்னா இது கமெண்ட் பண்ணுங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குற பண்ணுங்க. இப்போ இந்த தொழிலாளிங்க நம்ம இருக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது இன்னைக்கு கார்த்தியனன் தலைமையில் இன்னைக்கு பூஜை நடந்துச்சு. மைக்காது பூபதி இருக்கிறாரு, மைக்காது முருகேசன் மாஸ்டரு, இது மாதிரி டேவிட்னு. இப்போ அனைத்து தொழிலாளியும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களை கேட்டு எப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொந்தங்கள் உள்ள போவோம். அன்பு சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளிங்க கடல் மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்மணி, ஏன்னா பெண்மணிங்கிறது முக்கியம். பாருங்க, வாங்க. வணக்கங்க. உங்க பேரு? பேபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க டெய்லரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 15 வருஷமா பண்ணிட்டு 15 வருஷம் வேலை செய்றீங்களா? இந்த ஒரே கம்பெனில வேலை பார்க்கறீங்களா? இந்த ஒரே கம்பெனி. ஓனர் எது மாதிரி நடந்துக்கிறாரு? ஓனர் நல்ல எங்களோட ஒண்ணா நடந்துக்கிறாரு. ஓனர் சாதாரணமா வராரு? சாதாரணமா இருப்பாரு. எங்கள மாதிரி தொழிலாளி மாதிரி தான் அவரு இருக்காரு. சூப்பர். நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, இப்ப வெளிய வந்து வேலை செய்யறீங்க. இது எப்படி உங்களுக்கு இது இருக்கு? இது எப்படின்னா, ஒரு வீட்ல ஆணும் பெண்ணும் சரிசமம்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா குடும்பம் நல்லா கொண்டு போகலாம், எல்லாம் நல்லா இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணும் சம்பாதிக்கணும், பெண்ணும் சம்பாதிக்கணும். வருங்காலத்துல இப்படி சம்பாதிச்சா மட்டும்தான் நாம
பொழப்பு பண்ண முடியும்னு சொல்ல வரீங்க. அப்படி கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. இப்ப நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? நான் எல்லப்பாளையம், ஈரோடு எல்லப்பாளையத்துல இருந்து வந்து. ஈரோடு எல்லப்பாளையத்துல இருந்து கம்பெனிக்கு வந்துட்டீங்க. கம்பெனிக்கு பாருங்க சொந்தங்களே, 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆணும் பொண்ணும் சம்பாரிச்சா மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ட்டு 15 வருஷம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல சிறிது பேட்டி எடுத்தோம். திரும்ப அடுத்த சந்திக்கலாம். அன்பு சொந்தங்களே, இவர் தான் நம்ம கட்டிங் மாஸ்டர். அவரு டெய்லர் அன்பா நினைச்சு கொண்டு போறவரு. கட்டிங் மாஸ்டர் எப்படி அவர் திறமையா என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் மாஸ்டர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க மக்களுக்கு அப்படியே சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இந்த கம்பெனிக்கு வந்து மெயின் பொதுவாக வந்து கார்மெண்ட்ஸுக்கு மெயின் வந்து கட்டிங் மாஸ்டரோட ஒர்க் நல்லா இருந்தா தான் மற்ற டெய்லரோட ஒர்க்கும் நல்லா இருக்கும். கட்டிங் மாஸ்டர் எந்த அளவுக்கு அவங்கள அனுசரித்து அவங்கள கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு கம்பெனியோட டெவலப் வந்து நல்லா இருக்கும். இங்கே இருக்க வந்து எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான் எல்லாருமே கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட முதலாளி வந்து அதாவது குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறார். சரி, முதலாளி பேர் சொல்லலாமே. முதலாளி பேர் வந்து கார்த்திகேயன், அவரோட பிரதர் பேர் வந்து பூபதி. இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாரோட குடும்பத்தில் எப்படியோ ஒரு சொந்த பந்தத்தில் அதே மாதிரி தான் எங்களோட கஷ்டங்களுக்கும் சரி நல்லது கெட்டதுக்கும் சரி கூட நின்று நாங்கள் எப்படி அவருக்கு துணை நிற்கிறோமோ அதே மாதிரி அவர் வந்து எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறார். அப்படியே உங்கள் பேர் சொல்லிடலாங்களே. என்னோட பேர் வந்து ராஜு. இப்போ பாருங்க, இப்ப பாருங்க, யாரை கேட்டாலுமே ஓனர் நல்ல உள்ளங்கள். இப்ப 200 குடும்பம் பொழைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் சொல்ல வராங்க. அடுத்தது யாரு பேசுறாங்கன்னு வாங்க ஒரு தொழிலாளி பேசலாம். உள்ள வாங்க. இப்ப சொந்தங்களே, இன்னொரு தொழிலாளி பார்க்கலாம். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீ கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பண்றீங்க, ரைட். இது எங்களுக்கு தெரியுது. என்ன வேலை செய்யறேன் கார்மெண்ட்ஸ்னு மக்களுக்கு தெரியல. ஏன் கையை கட்டிட்டு இருக்கிறீங்க? இப்ப மரியாதை யாருக்கு கொடுக்குறீங்க? இப்படி உங்களுக்கு தான். நீங்க எப்பயுமே இப்படிதான் இருப்பீங்களா? எப்பயுமே அப்படிதான். சரி, உங்க இது சொல்லுங்க. உங்க இதை சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எப்படி ஓனர் நடந்துக்கிறாரு? எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? இதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். நான் 17 வருஷமா வேலை செய்யறேன். ஓனர் நல்லா தான் நடந்துக்கிறாரு. நல்லா நடந்துக்கிறாருன்னா ஓனர் வந்து இப்ப நம்மளாட்ட ஜாலியா பேசிக்கிறாரா, இல்ல ஓனர்னு ஒரு கெத்துல போறாருன்னு கேட்க வரேன். இல்ல ஓனர்னு கெத்தல இல்ல, எங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறாரு. பாருங்க சொந்தங்களே, அந்த அம்மனி பேசுது. ஓனர் நல்லா நம்மளாட்ட ஜாலியா இருக்கிறாரு. சரி, ஓனர் பேரை அறிமுகப்படுத்திக்காங்க. ஓனர் பேர் கார்த்திகேயன், பூபதி. அப்புறம் வேற யாராவது வேலை செய்யறாங்க? அப்படியே மாஸ்டர் எல்லாம் பேர் சொல்லாம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. மாஸ்டர் பேர் ராஜா, பேபி, பிரகாஷ், செல்வி, பிரியா, லதா. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான சட்டை தைக்க எத்தனை சட்டை தைக்கலாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 25 சட்டை தைக்கலாம். ஒரு பெண்மணியே 25 சட்டை தைக்கலாமா? தைக்கலாம், கண்டிப்பா தைக்கலாம். அப்புறம் நீங்க மட்டும் தான் டெய்லரும்? குடும்பத்துல வேற ஆளு இருக்கிறாங்களா? இல்ல, நானும் என் சிஸ்டரும். தமிழ்லயே சொல்லலாமே. சிஸ்டர்லாம் பார்த்தனா தெரியும். அக்காளா? இல்ல, பாதி இங்கிலீஷ் கலந்து பேசலாம்னு தான். இல்லையம்மா, நான் கேட்கறது இல்ல சிஸ்டர்னா அக்காளான்னு கேட்டேன். தங்கச்சா? இத மக்களுக்கு தெரியும். இப்ப அதனால கேட்டேன். சரி, ரைட். அடுத்து வாங்க சொந்தங்களை பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே. இது வரைக்கும் நம்ம எல்லா தொழிலாளர்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த தொழிலாளி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு சிறப்பாக பேட்டி எடுத்து நம்ம ஒளிபரப்பு பண்ண போகிறோம். மக்கள் பொழப்பு வித்தியாசமான துறையெல்லாம் நம்ம பயன்பட்டு இருக்கிறோம். இதே மாதிரி நம்ம இன்னைக்கு இன்னொரு அம்மனியை சந்திக்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். உங்கள் பேர்? என் பேர் உமாங்க. உமா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் டெய்லராக வேலை செய்கிறேங்க. பார்த்தா எல்லா டெய்லராக தான் வேலை செய்யறீங்க. எத்தனை வருஷம் செய்யறீங்க? நான் ஒரு 9 வருஷம் செய்யறேங்க. 9 வருஷம். எங்க இதே கம்பெனில 9 வருஷம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இதே கம்பெனி தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து காஞ்சி கோயில் பக்கத்துல இருந்து வரேன். இது ஈரோடு மாவட்டம், வெளி மாவட்டங்களா? ஈரோடு தான். ஈரோடு மாவட்டத்திலே அமைஞ்சே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன தைப்பீங்க? ஷர்ட் தான் தைக்கிறேங்க. வேற என்ன தைக்க தெரியும்? வேற ஜாக்கெட், அப்புறம் சுடிதார் தைப்பேன். ஆனா இங்க வந்து ஷர்ட் மட்டும். இப்போ உங்க வேலையை எடுத்து அப்படி எடுத்துக்கலாங்களா? கைத்தொழில் கத்துக்கிட்டா யாருக்கிட்டையும் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம சொந்தமா தான் நம்ம திறமையில நம்ம சம்பாரிச்சிங்களா? வீட்டுல கணவனே நம்மளை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்களா? இப்படி உங்களை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்களா? பயப்படலாம் மாட்டாங்க. 2 பேரும் இல்லையே, பார்த்தா பயந்துட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஏன் நீங்க அப்படிலாம் இல்லைங்க. 2 பேரும் சரி செம்ம நடந்துக்குவோம். நீங்க தான் டெய்லரா? வேற டெய்லர் இருக்கிறாங்களா? எங்க வீட்டுக்காரர் டெய்லர் தான். டெய்லர் வேலையில நீங்க மட்டும் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதால இப்படி சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்குங்க. கம்பெனிக்கு வந்திருந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்க வந்திருந்து நல்ல ஆசீர்வாதமா இருக்குது. ஆமா, எங் ஓனரு, மாஸ்டர், கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே நல்லா நடந்துக்குவாங்க. மரியாதையா நடந்துக்குவாங்க. நல்லா இருக்கு.
பாருங்க சொந்தங்களே, இந்த அம்மனி பேசுனது என்னன்னு கேட்டா, நம்ம டெய்லர் வேலையில நாம கத்துக்கிட்டோமா, நம்ம யாரையும் பயந்துக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் கத்துக்கணும்னா எஸ்எம் ஸ்டிக்ஸ்க்கு வாங்க. சட்டை தேவைப்பட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மொத்த சட்டை அது பாருங்க, நல்ல சட்டைன்னு சொந்த தயாரிப்பு மிஷினையும் பாருங்க. இந்த மாதிரி எல்லா ஐனிங்கனையும் எல்லாம் இங்கேயே இருக்கு நடக்கும். பார்த்து தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், அயனிங் டேப் இதெல்லாம் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. வாங்க, இதை பேல் போட்டாச்சு பாருங்கள். இதை பேல் போட்டு எடுத்துகிட்டு வரோம் உனக்கு. அதே பாருங்கள் சொந்தங்களே, இப்போ சட்டை பேல் போட்டு ஓனர் அனுப்பிட்டார். இப்போ முருகேசன் இதை வந்து தைக்க போகிறாரு. தைச்சி நம்மளுக்கு பாதுகாப்பாக நம்ம அனுப்புகிறோம். தைக்கிற ஸ்டிச்சிங் அதுதாங்க. பேல் நம்மளுக்கு அடிபடாமல் வர்றதுக்கு நீட்டாக போட்டு தைச்சி இது பண்ணிடுவாங்க. நம்ம பேல் எங்கேயுமே அடிபடாது. நம்ம வீடு தேடி நமக்கு கடை தேடி வந்துடும். தேவைப்பட்டால் இங்கே இது பண்ணலாம். வாங்க, கான்டாக்ட் பண்ணிக்காங்க. ஹோல்சேல் வியாபாரம் மட்டுமே, வேறு இல்லை. உங்களுக்கு எத்தனை சட்டை வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், பாருங்கள் இதாக தைக்கிறது அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டிச்சிங் அனுப்பிவிட்ருவாங்க. பாருங்கள் சொந்தங்களே, பாருங்கள் சொந்தங்களே, பாருங்கள். ஆண்கள் சட்டை மட்டும் ஹோல்சேல் மட்டும் மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ஒரு செட் 2 செட்டு தயவு செஞ்சு கால் பண்ணிடாதீங்க. மொத்தமாக எத்தனை சட்டை வேணாலும் கால் பண்ணி பாருங்கள். ஒயிட் சட்டையுமே இங்கே மொத்தமாக கிடைக்கும். சொந்த தயாரிப்பு. நீங்கள் கண்டிப்பாக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறைந்த விலையிலும் கிடைக்கும். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி எத்தனை சட்டை வேணும்னு இது தகவல் கேட்டிங்கன்னா இது சொல்லிடுவாங்க. பாருங்கள், ஹோல்சேல் மட்டும் மொத்த ரேட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் இதுக்கு மேலே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எஸ்எம் ஸ்டிக்ஸ், ஈரோடு, மஞ்சள் மாநகரம். சட்டை பேல் பாருங்கள் போட்டு ரெடி ஆயிடுச்சு. அது லாரியில் ஏற்ற போகிறாங்க பாருங்கள். அதான் சட்டை பேல் அது லாரியில் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் லாரியில் ஏற்றிடுவாங்க. பாருங்கள் சொந்தங்களே, சொந்த ஹோல்சேல் மட்டும். இப்போ பேல் போட்டு லாரியில் ஏற்றுறாங்க. வெளியே கடைக்கு போகிறதுக்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வண்டியில் ஏற்றுறாங்க. பாருங்கள், அதில் பேல் போயிட்டுருக்கு. இதை பாருங்கள், பேல் போட்டாங்க. போட்டு வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஏற்றிட்டாங்க. பாருங்கள், வண்டியில் இது இங்கே ஏற்றுறாங்க. அதையும் பாருங்கள், இதில் ஏற்றுறாங்க. ஆர்டர் போட்டிங்கன்னா இப்படி தான் வச்சு சேஃப்டியாக பண்ணி லாரியில் ஏற்றிடுவாங்க. அதை பாருங்கள், அது அப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். அது மாதிரி தான் இதை பாருங்கள், லாரியில் ஏற்றிட்டு வண்டி வரும் பாருங்கள். அதில் தான் நம்ம சரக்கை ஏற்றிட்டு போகுது. இதை பாருங்கள், வண்டி கிளம்ப தருணம் ஆயிடுச்சு. பூஜை பண்ணிட்டு வண்டி கிளம்புது பாருங்கள். வண்டி கிளம்போது பாருங்கள். நம்ம சட்டை ஏற்றிக்கிட்டு நம்மளுக்கு கிளம்புது. அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க்கு தேவைப்பட்டால் இங்கே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாஸ்க்கு இங்கே ஹோல்சேல் ரேட்டில் இருக்குது. எல்லாமே மாஸ்க்கு, மோச்சத்துக்கு போகிற மாஸ்க்கு எல்லாமே மாஸ்க்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க.